சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தேய்த்த செய்தி இடம்பெற்ற நூல். எட்டினை. 2வது கொஷின். உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வாங்கிய நாடு எது? சவுதி அரேபியா. 3வது கொஷின். காமராஜருக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியது? விடை 1976. அடுத்த கொஷின். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் டேஷ் எனும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? விடை அகநானூறு. அடுத்த கொஷின். கூற்றுகளை சரியானதை காண்க. 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். கூற்று 1 சரி. 2வது கூற்று. கர்நாடகத்தான் எனும் ஊரில் அன்பர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தால், இதுவும் கரெக்ட் தான். 3வது கூற்று. 1937ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாடு ஒன்றுக்கு காந்தி தலைமையேற்றார். 3வது கூற்றும் கரெக்ட் தான். அனைத்தும் சரி. 4வது கொஷின் பாருங்க. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவிட்ட பெண். விடை ஆதிரை. அடுத்த கொஷின் பாருங்க. காண முடியாத பேய்களை உருவாக்கி உயிருள்ள உண்மை பிறவிகள் போல் நம் கண்முன்னே நடமாடிவிட்டு நகைச்சுவைக்குரிய செயல்களை அவற்றிடையே காட்டியவர். விடை ஜெயங்கொண்டார். 8வது கொஷின். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் 5 கலந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை எனும் கருத்தை தனது நூலில் குறிப்பிட்டார். உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியுள்ளார். தொல்காப்பியர். அடுத்த கொஷின். கம்பர் எழுதிய நூல்களில் தவறாக இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை கோமதி அந்தாதி. லாஸ்ட் கொஷின். தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர்.